ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தாய்லாந்து நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து தாய்லாந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட் 1 வந்து நான் போன வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாய்லாந்து டூரிசம் பார்ட் 1 வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாய்லாந்து டூரிசம் இது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம இருக்கிறது வந்து புக்கட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிக் புத்தா டெம்பிள் இருக்குது. இது வந்து பிக் புத்தா டெம்பிள் வந்து ஏன்ஷியன்ட் புத்தா டெம்பிள், அதாவது பழங்காலத்துலேருந்து இந்த புத்தர் கோயில் கட்டியிருக்காங்க. இது வந்து யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அசோகர் வந்து இங்கே படையெடுத்து வரும்போது இங்கே வந்து தேய்ச்சி இங்கே புத்தர் கோயில் கட்டியிருக்காங்க. அந்த பிப்பி ஐலாண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பிப்பி ஐலாண்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ராக்ஸு, இந்த இதெல்லாம். இது வந்து சின்ன தீவு மாதிரி இருக்குங்க. உள்ளே நம்ம குகை மாதிரி கூட உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி தீவுகள் நிறைய பீச்சஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கூட இங்கே பண்ணலாம். இங்கே வந்து ஸ்கூபா ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த போட்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூபா, அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இங்கே பண்ணலாம். நீச்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அண்டர் வாட்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் கூட கூப்பிட்டு போய் காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம்லாம், நீங்கள் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு புத்தா டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்குது அந்த புத்தா கோயில். இது வந்து புக்கட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த புத்தா டெம்பிள். நல்லா கோல்டு கோட்டிங் அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த புத்தர் கோயில். இங்கே பாருங்கள், புத்தருக்கு வந்து தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த போட் ஆக்டிவிட்டீஸும் இங்கே பண்ணலாம். கேக்கிங் ஆக்டிவிட்டீஸ், இந்த கேக்கிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து தண்ணி சார்ஜஸ்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மங்கி பீச். இங்கே பாருங்கள், மங்கி வந்து இங்கே நிறைய அதான் குரங்குகள் நிறைய இருக்கும் இந்த தீவில். அது பேர் வந்து மங்கி பீச்சுன்னு வச்சுருக்காங்க. குரங்குகள் இங்கே வந்து தண்ணியில் நீச்சல் கூட அடிக்கும். தண்ணியில் நம்ம தான் பொருள் போட்டவொடனே வந்து சாப்பிடும். நீங்கள் இந்த மங்கி பீச்சுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா குரங்கு வந்து ரொம்ப அட்டாக் பண்ணும். பார்த்து போங்க இங்கே இந்த இடத்துல, ஏன்னா குரங்கு நிறைய இருக்குது. குரங்கு நீங்கள் கொண்டு வரதெல்லாம் பிடிங்கிட்டு போய்டும், அப்புறம் அட்டாக்கும் பண்ண. பாருங்கள், குரங்கு நீச்சல் அடிக்குது பாருங்கள், தண்ணியில் நீச்சல் அடிச்சுன்னு வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. சூப்பர். இதுவும் ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டில் தான் வந்து பிப்பி ஐலாண்ட் டூரும் கூப்பிட்டு போவாங்க. பெரிய போட்டில் கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் இப்போ பார்க்கலாம், நிறைய இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய பீச்சஸ் இருக்குது, நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது, அதாவது வீடுகள் இருக்குது, நிறைய ரெசார்ட்ஸ்லாம் கூட இருக்குது. செம்ம இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்டர் வாட்டர் ஆக்டிவிட்டி கூட நீங்கள் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு தண்ணி சார்ஜஸ் பண்ணிவிடுவாங்க. அண்டர் வாட்டரில் வந்து நீங்கள் டைவிங் பண்ணுறது, உள்ளே கூட நீங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், மீன்கள்லாம் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொருளாக்காட்சி. கடல் தண்ணி வந்து பக்கத்துலேயே வர மாதிரி இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும் சன்செட் டைம் கூட நீங்கள் பார்க்கலாம். சன்செட் டைம் நீங்கள் பாருங்கள், ஈவினிங் சன்செட் கூட கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் அங்கே வந்து கூட பார்க்கலாம் சன்செட் எவ்வளோ அழகாக இருக்கும். சூரியன் மறையிற இடம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கருமை சூழ்ந்துருக்கு இந்த பீச்சஸில். ரொம்ப அழகாக இருக்கலாம் எல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது இந்த இடம். தாய்லாந்து பீச்சஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாய்லாந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, செம்மையான இடம் இது. இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் ஹனிமூன் கப்புள்ஸ் கூட இங்கே வரலாம். அவங்க வந்து தனியாக ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது, ஹோம் ஸ்டேஸ் இருக்குது, நிறைய இடங்கள்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஒரு ஹனிமூன் கப்புள்ஸ் வந்துருக்காங்க. இவங்களும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டு. ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டு ஏன் இந்த ஐலாண்டுக்கு பேர் வச்சுன்னா, த மேன் வித் கோல்டன் கன் வந்து 1970s ஜேம்ஸ் பாண்ட் படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ரோஜர் மூர் அந்த படத்தோட வில்லன் கோல்டன் கனோட இருக்கார் பாருங்க. அது வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. இந்த மேன் வித் பீச்சில் தான் ஷூட் பண்ணாங்க. இது வந்து 1970s ஷூட் பண்ணாங்க இந்த ஐலாண்ட் பீச்சில். இது வந்து கிளைமேக்ஸ் சீன் இங்கே நிறைய சீன்ஸ் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அது மட்டும் கிளைமேக்ஸில் வந்து இந்த வில்லனை கொண்டுட்டு வரல, அதுவும் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க இந்த மேன் வித் கோல்டன் கன்னில். இங்கே பாருங்கள், இதே இடம் தான் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து அந்த டனலுக்குள்ளே போய் அவர் கன் எடுத்து அவர் ஷூட் பண்ணுவார். அப்புறம் நிறைய இந்த கேம்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு கொள்ளுவார் அந்த வில்லனை. இந்த மேன் வித் கோல்டன் கன் இந்த வில்லனை க்ளோஸ் பண்ணுறது அது இந்த இடம் தான் எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போட்டிங்லாம் கூட நிறைய போட்டிங் இருக்குது. செம்ம இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. காட்ஸ் கிஃப்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்ணெல்லாம் பாருங்கள் இந்த போட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகள் இருக்கும், பவளப்பாறைகள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்து போன அந்த மலைகள் பவளப்பாறைகள்லாம் எவ்வளோ பெரிய மலைகளும் இருக்கும், பவளப்பாறைகள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் போனேன்னு. ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. மற்றபடி நீங்கள் இங்கே ஐலாண்ட்லாம் சுற்றி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, பவளப்பாறைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். இது பாருங்கள், வந்து ஜுராசிக் பார்க் சைடில் இருக்க இந்த மவுண்டன் பாருங்கள், ஜுராசிக் பார்க் மவுண்டன். இது இந்த மவுண்டன்ஸ்குள்ளே யாரும் போக முடியாது, நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் கூட இந்த ஜேம்ஸ் பாண்ட் நிறைய ஐலாண்டில் ஸ்டால்லாம் கூட போட்டுருவாங்க. ஃபுட் ஸ்டால்லாம் கூட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மெயின் ஐலாண்ட்லேருந்து கொண்டு வந்துருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இந்த ரேட்லாம் விற்பாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துருவோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஐலாண்ட்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இது வந்து காட்ஸ் கிஃப்ட் இதெல்லாம் பார்க்குறது நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் ஸ்டேஸு, ரெஸ்டார்ட், அப்புறம் மேலே நீங்கள் மலை மேலாம் கூட நீங்கள் போய்ட்டு வரலாம். அங்கேயே நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டாயா பூக்கட்டில் நிறைய இடங்கள் இந்த மாதிரி இருக்குது, ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. இந்த பிபி ஐலாண்ட் டூர் கூட்டு போகலாம். அவங்களுக்கு வந்து இங்கே தான் இந்தியன் ஃபுட் லஞ்ச்லாம் இங்கே தான் கொடுப்பாங்க. லஞ்சு டின்னர்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு கூட சாப்பிட்டு கூட நீங்கள் வரலாம். நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹோம் ஸ்டே இருக்குது. இங்கே கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹோம் ஸ்டேஸ் இருக்குது, ரெசார்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் கூட இங்கே ஸ்டே பண்ண போட் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணால் இல்லை நீங்கள் கிளம்பி கூட நீங்கள் மேலே ஐலாண்ட் கூட போகலாம். பட்டாயா பூக்கட்டு இருந்து ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மேல் ஐலாண்ட் பேங்காக் கூட நீங்கள் போகலாம். அவ்வளோ பிளேசஸ் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஈக்ரோப்ளஸ் ஆயிலெலாம் கூட கிடைக்குதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த எண்ணெய்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் சைரோங்கிரி டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா சைரோங்கிரி டெம்பிளும் இது ஒரு புத்தர் கோயில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ராஜா கட்டினது, சைனா ராஜா கட்டினது இது. இந்த கோயில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்பயே கட்டியிருக்காரு, இப்போ கட்டல. இந்த மாதிரி கோயிலுங்கள்லாம் கட்டியிருக்காரு சைனா ராஜா இங்கே வரும்போது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து நிறைய படம் ஷூட்டிங்ஸ்லாம் கூட எடுத்துருக்காங்க. தமிழ் படம், தெலுங்கு படம், ஏன் ஹிந்தி படம் கூட இங்கே ஷூட்டிங் எடுத்துருங்க. பாருங்கள் அப்படியே பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு பேலஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து புத்தர் கோயில் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் வந்து 2 காவலாளிகள் கத்தி வச்சு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க, புத்தருக்கு பாதுகாப்பாக உள்ள கோயிலுக்குள்ளே. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து புக்கட்லேருந்து மலை மேலே போனீங்கன்னா நீங்கள் வண்டியில் போகலாம். இல்லை நீங்களே கூட ஒரு 1 or 2 வீலர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த வண்டி எடுத்துகிட்டு கூட நீங்களும் கப்புள்ஸாக போகலாம். இல்லை நீங்கள் ஃபேமிலியாக கூட நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அங்கே டாக்ஸி இருக்குது, கார் இருக்குது, அதில் கூட நீங்கள் போகலாம். நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் பார்க்கறதுக்கு. அப்படியே டிஸ்னி லேண்ட் மாதிரி இல்லை, மேலேருந்து பார்க்கறதுக்கு. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தர் சிலைங்கள்லாம் நிறைய இருக்குது. கோல்டன் கோட்டிங் அடிச்ச புத்தர் சிலைங்க இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு. எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, செம்மையாக இருக்குது இடம்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாய்லாண்டில் வந்து சைனீஸ் நியூ இயர்லாம் நடக்கும். சைனீஸ் நியூ இயருக்கு வந்து இந்த மாதிரி ட்ராகனில் வந்து பட்டாசு வெடித்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ட்ராகனுக்கு வந்து ஃபுல்லாக மேலே பட்டாசு கொளுத்தி விட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சைனீஸ் நியூ இயர்க்காக பண்ணுற ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க, ட்ராகன் வச்சு இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு. ட்ராகன் வாயிலேருந்து பட்டாசு வருது. இங்கே பாருங்கள் சைனீஸ் ட்ராகன் தான், ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எல்லாம் சைனா ட்ராகனோட வச்சு விளையாண்டுருக்காங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் பார்க்குறது. இங்கே பாருங்கள் இது சாங்காமாய் டெம்பிள். சாங்காமாய் டெம்பிள் வந்து இது வந்து புக்கட்டில் இருக்குது. இந்த சாங்காமாய் டெம்பிள் புக்கட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் இந்த சாங்காமாய் டெம்பிள் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து புத்தருக்கு வந்து பாருங்கள் தங்கம் கோட்டிங் அடிச்ச புத்தர் இருக்கார். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊதுவத்தி கொளுத்தி இங்கே வந்து நீங்கள் ஏதாவது எழுதி வச்சிங்கன்னா லைஃப்பில் நடக்கும், என்ன நடக்கும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா இந்த மரத்தை கட்டி வச்சிங்கன்னா எப்படி நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி மரத்தில் கட்டி வைப்பாங்க நம்ம லைஃப்பில் என்ன நடக்கணும்னு சொல்லி, அது மாதிரி இங்கே நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும், எல்லாமே இங்கே சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி இடம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கோல்டு கொண்டு வச்சு நல்ல கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பேலஸ் மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்க்க வந்து எலிஃபண்ட் பார்க். எலிஃபண்ட் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே ஒரு எலிஃபண்ட் பார்க் இருக்குது புக்கட்லேயும். புக்கட்டில் வந்து எலிஃபண்ட் பார்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய எலிஃபண்ட்ஸ் இருக்கும், எலிஃபண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சஃபாரி கூட பண்ணலாம். எலிஃபண்ட்ஸ்லாம் அவங்க மேலே போய்ட்டு வந்து விளையாடணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் கூட நடக்கும், எலிஃபண்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி. எப்படி நம்ம ஊரில் வந்து எலிஃபண்ட்ஸ் குடியேட் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறதுலாம் வைப்பாங்க, அப்புறம் சாப்பிட்றது கூட வைப்பாங்க. அது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட இங்கே பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா முதுமலை சான்ச்சுரி மாதிரி இல்லை, முதுமலை வைல்ட் லைஃப் அதான் முதுமலை புலிகள் காப்பகம் நம்ம ஊரில் எல்லாம் அந்த மாதிரி இங்கே யானைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகான இருக்குது யானைங்க. இது எதுவுமே காட்டு யானைங்க கிடையாது, எல்லாம் வந்து இவங்க வளர்க்குற யானை தான். இது வந்து எதுவுமே காட்டு யானை கிடையாது, எல்லாம் வளர்க்குற யானை தான். இந்த யானைகள்லாம் நம்ம கூட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், விளையாடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது கூட வந்து ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம் இந்த யானைங்கிட்ட. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புத்தர் கோயில். இது இங்கே பாருங்கள், இது வந்து பட்டாயாவில் இருக்குது இந்த புத்தர் கோயில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த புத்தர் கோயில். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புத்தர் வந்து சிலை வச்சுருக்காங்க பாருங்கள், புத்தர் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனில் கூட இங்கே ஒரு சீன் எடுத்திருக்காங்க இந்த பட்டாயா பூக்கட்டில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலான கூட ஒன்று எடுத்திருக்காங்க இந்த சீனு. இது வந்து காஞ்சனாபுரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபிள் கார் ரைட்ஸ்லாம் நிறைய இருக்கும். காஞ்சனாபுரியும் ஒரு ஏரியா தான்.
அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கார்லாம் நிறைய கீழேருந்து மேலே போகலாம், மேலேருந்து கீழே போகலாம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சனாபூரில் வந்து போட் சஃபாரியும் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் இருக்குது. போட் சஃபாரி இருக்குது. அந்த போட் சஃபாரிலாம் கூப்பிட்டு போகிறாங்க. போட் வந்து நம்ம ஊர் போட்டோட ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள். இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் மாதிரி இந்த போட்டுங்கள்லாம் நிறையா வரும் போவோம், நிறைய இடத்துக்கு இங்கே கூப்பிட்டு போவாங்க. இந்த காஞ்சனாபூரில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த போட்டில். எவ்வளோ மக்கள்கள் இந்த மாதிரி வந்து வண்டியில் போட்டில் ஏறி போகிறாங்க. டவுன் பஸ் மாதிரி இருக்குது இந்த போட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி அருவிங்கள்லாம் அங்கே இருக்குது. தண்ணிகள் நிறைய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி யானைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் வெளியே. ஒரு ஃபாரஸ்ட் சைட் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே யானைகள்லாம் ரொம்ப அழகாக விளையாடிட்டுருக்கு. இந்த தண்ணியில் குளிச்சுட்டு தண்ணி விளையாடிட்டுருக்கு. இந்த சைடில் ஒரு இடம் இருக்குது, இங்கே பாருங்கள். சூப்பராக இருக்குது அந்த யானைகள்லாம் குளிக்கிறது, தண்ணி குடிச்சிட்டு இங்கே பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. செம்ம இடம் இதெல்லாம். காட்ஸ் கிஃப்ட் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் காஞ்சனாபுரி சைடில் இங்கே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் யானைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு புத்தர் போயிட்டுருக்கு காஞ்சனாபுரியில். இங்கே பாருங்கள், புத்தருக்கு வந்து மெழுகுவத்தி ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காங்க, ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கூட இங்கே மெழுகுவத்தி ஏற்றி ப்ரே பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஊதுவத்தி எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். நீங்கள் கிடைக்கும் வேறு எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸு, அப்புறம் நைட் கிளப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய கேசினோஸ் இருக்குது. அதாவது சூதாட்ட கிளப்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது. சீட் ஆட்டம். இங்கே வந்து நிறைய பேர் இங்கே வராங்க. உலகத்தில் இருக்க எல்லோரும் இங்கே வந்து கேம் ஆடுவாங்க. அப்புறம் இங்கே ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸ்லாம் கூட நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து டீம் பார்க் மாதிரி கூட ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இப்போது. இங்கே பாருங்கள், இது கூட இருக்குது இங்கே. சூப்பராக இருக்குது இந்த இடம். இப்போ வாக்கிங் ஸ்ட்ரீட்டே இப்போ மாற்றிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ராட்டினம்லாம் இருக்குது, கேமிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய இடங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து எர்வான் நேஷ்னல் பார்க்கு. எர்வான் நேஷ்னல் பார்க் வந்து இந்த சைட்லாம் கொஞ்சம் அருவிகள் இருக்குது, யானைகள் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் வரும். ஃபாரஸ்ட் ஏரியா தான். இங்கே வந்து ஒரு 2-3 சாங் கூட எடுத்துருக்காங்க. புலிபாத்தில் வந்து அந்த ஒரு சாங் பார்த்துருக்கீங்களா, விஜயும் ஸ்ருதிஹாசனும் ஒரு டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அது இங்கே தான் எடுத்தது. இந்த ஃபால்ஸ் ஆண்டை தான். இங்கே பாருங்கள், இந்த ஃபால்ஸ் ஆண்டு தான் அவங்க எடுத்திருக்காங்க. இந்த டான்ஸஸ்லாம் இங்கே தான் எடுத்தது. அந்த டான்ஸு இந்த சாங் எடுத்தது. இங்கே பாருங்கள் அருவி தண்ணி கொட்டுது. இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக யானைங்க வருது இங்கே அடிக்கடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருவி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது இந்த அருவிகள்லாம், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ் மியூசியம். ராயல் தாய் ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து பிரிட்டிஷ், அதான் ஜாப்பனீஸ் வந்து இந்த இடத்த அட்டாக் பண்ணும்போது பிரிட்டிஷ் வந்து இந்த தாய்லாண்டுக்கு வந்து இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸு, இந்த போர் விமானம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அப்புறம் நிறைய ஆயுதங்கள்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் வந்து இவங்க ஜாப்பனீஸ் இவங்க வெட்ட முடிஞ்சது, ஜாப்பனீஸ் உள்ள பண்ண முடிஞ்சுது. பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த தாய்லாந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட அதனால தான் இந்த ராயல் ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஆயுதங்கள்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்க்க வந்து டேம்னியன் சதுக் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. தாய்லாந்து மட்டும் எல்லா பட்டாயா புக்கட்டு எல்லாத்துலேயும் இருக்குது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸில் வந்து கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லா பொருளும் நீங்கள் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட்டு மட்டும் கிடைக்காது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும், எலக்ட்ரானிக் கூட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி கிளிப்பு, ஹேர் பின்னு, லேடிஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்கும். பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கூட கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க ஜிம் தாம்சன் ஹவுஸ். ஜிம் தாம்சன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கட்டில் இருக்கீங்க பாருங்கள். ஜிம் தாம்சன் ஹவுஸ் இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பேர் ஏன் ஜிம் தாம்சன் ஹவுஸ்னு வச்சாங்கன்னா, ஒரு தாம்சன்றவர் வந்து இங்கே வந்தார், அதனால தான் இதுக்கு அது பேர் வந்து ஜிம் தாம்சன் வச்சுட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்காலத்தில் தாம்சன் இங்கே வந்து கோயிலில் ப்ரே பண்ணிட்டு போனார், அதனால தான் இந்த பேர் வந்து ஜிம் தாம்சன் ஹவுஸ்னு வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜிம் தாம்சன் ஹவுஸு. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், நீங்கள் கூட சுற்றி பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மலைக்காடுகளில் நடுவில் இருக்குது. இங்கே பாருங்கள், டோய் சுதீப் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மலைக்காடுகள் நடுவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் ஆண்ட கோயில். இது டோய் சுதீப், சோழர்கள் வந்து இந்த தாய்லாண்டை கேப்சர் பண்ணி பிடிச்சாங்களே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாய் சுதீப் டெம்பிள் இந்த ஏரியாவில் தான் வந்து சோழர்கள் கோயில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இங்கே தான் வந்து மிலிட்ரி பேஸ் வச்சுருக்காங்க, அதான் வந்து கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க இங்கே சோழர்கள். இங்கே பாருங்கள், அது தாய் சுதீப் டெம்பிள் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து உள்ள தமிழர்களோட பண்டைய கால பொருள்லாம் கூட நிறைய மியூசியம் இருக்குது. பண்டைய கால பொருள்லாம் கூட கொஞ்சம் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்பானை, அப்புறம் வந்து யானை தந்தத்தில் செஞ்ச பொம்மைகள்,
அதெல்லாம் கூட கிடைக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து தாய்லாண்டில் போய் எல்லா இடத்துமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். போய் பாருங்கள். ப்ரைஸ்லாம் ரொம்ப சீப் தான். விசா வந்து வெரி வெரி சீப்பு தான். நீங்கள் விசா வந்து பார்த்தீங்கன்னா ஆனரிவல் விசாலே நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் தான் புத்தா கோயில் பாருங்கள். புத்தர் கோயிலும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி புத்தர் கோயிலெலாம் நிறைய இருக்குது. நிறைய ப்ளேசஸ் இருக்குது, சுற்றி பார்க்கலாம். பட்டாயா, பூக்கட்டு, பிபி ஐலாண்ட், நிறைய இடம் பார்க்கலாம். மங்கி பீச்லேருந்து எல்லா இடமும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ பாருங்கள். சேனல் தமிழ் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.